வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஜனனி பார்த்திபன் அப்படின்றவங்க இந்த மாசி அமாவாசையில் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய பேருக்கு 3ஆம் பிறை எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தெரியறதில்ல. அவங்களுக்காகவும் இந்த பதிவு. தொடர்ந்து பதிவை பாருங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள இருப்பலாம். அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது நாள்ல தான் நம்ம 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கறது செய்வோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து 12 மாதங்கள்ல யார் ஒருத்தவங்க தொடர்ச்சியா 3ஆம் பிறை தரிசனத்தை செஞ்சுக்கிட்டே வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெறும். ஆனா 12 மாதங்களும் தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இந்த 3ஆம் பிறை அப்படிங்கறத நம்ம அவ்வளவு சீக்கிரமாலாம் பாத்திர முடியாது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 3ஆம் பிறை தரிசனம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில மாத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்கு. மாசி மாசத்துல வரக்கூடிய 3ஆம் பிறை நாளான இன்னைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த பொருட்களை நம்மளுடைய கையில வச்சு வேண்டப்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடி இருக்கக்கூடியதுதான் இந்த 3ஆம் பிறை. அது மட்டும் இல்லாம அம்பாலுமே இத அவங்களுடைய தலையில வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விநாயக பெருமானும் இந்த 3ஆம் பிறைய அவருடைய தலையில சூடி இருப்பாரு. இப்படி 3 பேருமே அவங்களுடைய தலையில இந்த 3ஆம் பிறை சந்திரனை சூடி இருக்கிறதுனால நம்ம 3ஆம் பிறைய தரிசனம் செய்யறப்ப இவங்க 3 பேருடைய ஆசீர்வாதமுமே கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சந்திர பகவானுடைய அருளுமே நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அந்த வகையில இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய 3ஆம் பிறை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதனால இன்னைக்கு சாயங்கால வேளையில எப்போதுமே வீட்டுல தீபம் ஏத்தி நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டி எப்படி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல உங்க வீட்டுக்கு வெளியிலயோ மொட்டை மாடியிலயோ பால்கனிலயோ எந்த இடத்துல நிலா தெரியுமோ அந்த இடத்துல போய் நின்று மேற்கு திசை பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெய்யறதுனால நிலவு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தெரியும், ஒரு சில இடத்துல தெரியாது. ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி கவலையே படாதீங்க. மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று கூட நீங்க தாராளமா இந்த வழிபாடு செய்யலாம். நிலவு தெரியறப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் தெரியும். 6:30 மணிக்கு மேல 7:30 மணிக்குள்ளார எப்ப வேணாலும் தெரியும். அதனால நீங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருங்க. இந்த வழிபாடு அடுத்தது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வழிபாடு நீங்க செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில கொஞ்சமா பச்சரிசியும் வசம்பையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வசம்பு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விரலி மஞ்சளை கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதை உங்களுடைய கையில நீங்க வச்சுக்கிட்டு சாயங்காலம் 6:30 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்னுகிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சந்திர பகவான் கிட்ட சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ளார நீங்க திருப்பி வந்துட்டு ஒரு வெள்ளை துணியோ இல்ல வெள்ளை நிற பேப்பரோ நீங்க எடுத்துக்கோங்க. அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த பேப்பர்ல வச்சு மடிச்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் பத்திரமா வச்சிருங்க. அடுத்த மாசம் 3ஆம் பிறையானது வரும் இல்லையா, அப்ப அந்த பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கு நீங்க தானமா போட்டுருங்க. விரலி மஞ்சளோ இல்ல வசம்போ அதை நீங்க எடுத்து கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுடலாம். இல்ல தண்ணியில கூட நீங்க தாராளமா போட்டுடலாம். ஒருவேளை இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல செடி வச்சிருப்பீங்கல்ல, அந்த செடியில கூட நீங்க இதை தாராளமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த 3ஆம் பிறையில இதே மாதிரி வழிபாடு செஞ்சு புதுசா இதே மாதிரி பச்சரிசி விரலி மஞ்சளோ இல்ல வசம்போ இதே மாதிரி வச்சு உங்களுடைய பீரோல நீங்க திருப்பி வச்சிருங்க. இது மாதிரி நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரப்ப சந்திர பகவானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்றேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.